அஸ்ஸலாமு அலைக்கும். இது தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ். தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜில் இருந்து கினியா ராஃபி. தெரிந்ததை பகிர்ந்து கொள்வோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு அப்ஸுமே கொண்டு வரல, டிஃபால்ட்டா போன்ல உள்ள ஷெட்யூல் தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன மாதிரி தெரியுமா? நம்ம வீட்டுல கண்டிப்பா ஒரு ஃபேமிலி போன் ஒன்று இருக்கு. எல்லா வீட்லயும் கண்டிப்பா ஒரு போன் வச்சிருப்பாங்க. ஃபேமிலி போன் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி அவசர கோல்கள் எடுக்கிறதுக்கு, ஏதோ நம்ம ஃபேமிலியில இருந்து தூரத்துல இருந்து எடுப்பாங்க, அதை சுற்றி ஒரு போன் வச்சிருப்பாங்க. அந்த போனுக்கு ஏதோ ரோல் நம்பர் டெய்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குதா, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம அவங்கள இருந்து எப்படி நம்ம பாதுகாத்து கொள்றோம்ன்றதான் பார்க்க போறோம் இன்றைக்கு. அது எப்படி அவங்கள இருந்து பாதுகாத்து கொள்றோம்டா யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஈஸியா பாதுகாத்து கொள்ளலாம். நிறைய நம்ம வீட்டுல சிஸ்டர் மாதிரி இருப்பாங்க. அவங்க இருக்கும்போது கோல் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சில நபர்கள் இருக்கிறாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. அப்படி இருந்தா அவங்கள இருந்து நம்ம பாதுகாத்து கொள்றது எப்படி, அதான் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து 2-3 செட்டினை பார்க்க போறோம். அதை நான் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ போய் பார்த்துருவோம். பெஸ்ட்டுக்கு எந்த இருக்குது ஆண்ட்ராய்ட் போன் சாம்சங் போன் எல்லாத்துலயும் இப்படி கீபேட் இருக்குது. போன் அந்த நம்பர் அடிக்கிற டயல் பேட் ஒன்று இருக்கு. அதை டச் பண்ணிட்டு பெஸ்ட்டுக்கு டச் பண்ணோடனே இப்படி வந்துடும். இப்படி வந்தோடனே நீங்க ஆப்ஷன் கீ சொன்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், கண்டிப்பா தெரியும். அதை இப்படி ஆப்ஷன் கீ டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிட்டு 3 ஆப்ஷன் வரும். அதுல 3வது ஆப்ஷன் வீல் போட்ட மாதிரி கோட் செட்டிங் இருக்குது. அதை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிட்டா இப்படி வந்துடும். இப்படி வந்தா நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. 1 2 3 4 5 6 7வது ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. விளங்கு தானே? இதுல இருந்து பெஸ்ட்ல இருந்து கோல் ரிஜெக்டட் அப்படின்ட்டு அதுல இருந்து எண்ணி அதுல இருந்து எண்ணி 7வது ஆப்ஷனை டச் பண்றேன். அதை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணா கொஞ்சம் லோடின் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது வரும். இந்த ஓப்பன் ஆகிட்டு இப்போ நம்ம யார் நம்மளுக்கு கோல் எடுத்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அவங்கள அவங்க கோல் எடுக்கும்போது நம்மளோட நம்பர் பிஸியா இருக்குது, இல்லாட்டி கோல் நம்மளோட போன் டவர் இல்லாத ஏரியாவில் இருக்குது அப்படி சொல்லும். அதான் பார்க்க போறோம். இந்த இருக்குது அப்படி அந்த ஆப்ஷன் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி திரும்ப காட்டுறோம் உங்களுக்கு. அதாச்சும் கோல் ஃபார்வர்டிங் அதை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிட்டு வாய்ஸ் கால், வீடியோ கால். அநேகமா நம்ம வாய்ஸ் கால் தான் பேசுவோம், வீடியோ கால் பெருசா பேச மாட்டோம். வாய்ஸ் காலை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நண்பர்களே. லோடின் ஆகுது. லோடின் ஆகி முடிஞ்சு கண்டிப்பா இப்போ சரி. நம்பர்கள் எப்படி போரோ நம்பர் நம்மளுக்கு டிஸ்டர்ப் கொடுத்துருக்கு, அந்த ஆப்ஷனை தொட்டனே இப்படி ஓப்பன் ஆயிரும். 4 ஆப்ஷன்ல பெஸ்ட்டுக்கு வர ஆப்ஷனை டச் பண்ணோடனே ஆல்வேஸ் யூஸ் திஸ் நம்பர்னு இருக்குது. ஆல்வேஸ் யூஸ் திஸ் நம்பர். யார் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்றாங்களே அவங்களோட நம்பரை இதுல டைப் பண்ணிடுங்க. அவங்களோட நம்பரை போட்டு கரெக்டா டைப் பண்ணிட்டு இனோபிள் இருக்குது, இனோபிள் பண்ணிடுங்க. இனோபிள் பண்ணுனா கண்டிப்பா அவங்களோட போன் அவங்க எடுக்கும் போது போன் நம்மளோட போன் ஓன்ல தான் இருக்கும். அவங்களுக்கு சொல்லும் ஓஃப்ல இருக்குது, ஓனில இல்ல அப்படின்னு சொல்லும். அவங்க நினைச்சிருப்பாங்க, ஓஹோ சிம்ம மாத்திட்டாங்க, நம்ம கோல் எடுத்து பண்ணல, இனி எடுக்க தேவையில்லைன்னு சொல்லி. இது நீங்க அதே நம்பரை அதுல கொடுக்காம இதுல கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நம்பர் விஷயம் இருக்குது எப்பவும் டெய்லியா விஷயம் இருக்குதுன்னு சொல்லும். அதை சுற்றி உங்களுக்கு மெசேஜ் காட்டும், இந்த நம்பர் நம்மளுக்கு கோல் எடுத்திருக்கிறாங்க, காட்டி இருக்குது அப்படின்ட்டு. இதுவும் அது ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சாரி, நான் எனேபிள் பண்ணிட்டேன் நம்பர் கொடுக்காம. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லோடின் ஆகுது. சரி, நீங்க நம்பர் கொடுக்காம இருக்கவும் அது இருவரான்னு சொல்லுது. நம்பர் கொடுத்தா கண்டிப்பா இதாகும். மைக் ஆப்ஷன் எல்லாம் தேவையில்லை நினைக்கிறேன் உங்களுக்கு. அது 2 தான் முக்கியம். மைக்கு இன்னும் சரி பார்க்க போறோம். நம்ம இந்த கோலர் ஐடென்டி பெஸ்ட்டுக்குள்ள ஆப்ஷனை பார்க்க போறோம். இப்போ நீங்க ஒரு ஆளுக்கு கோல் எடுக்க போறீங்க, யாருக்கோ ஏதோ ஒரு நண்பருக்கு கோல் எடுக்க போறீங்க. எடுக்கும் போது
நீங்க உங்களோட நம்பர் அவருக்கு விழும் என்ன, கண்டிப்பா விழும் தானே, விழும். அது வந்து நெட்வொர்க் டிஃபால்ட். அந்த நீங்க எந்த நெட்வொர்க்ல இருந்து எடுக்கிறீங்க, ஏர்டெல்ஸ்னா ஏர்டெல் நம்பர் கண்டிப்பா இருக்கு விழும். அந்த நம்பர் நீங்க விழாம கால் எடுக்கிறேன்னு எப்படி எடுக்கணும்னு தெரியுமா? இந்த இருக்குது ஹைட் நம்பர், அதை மட்டும் டச் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்பர் ஹைட் ஆயிடுச்சு. நீங்க கோல் அவுட் கோயிங் கோல் எடுக்கும் போது அவருக்கு உங்களோட நம்பர் கண்டிப்பா விழாது. நீங்களா நம்பர் உங்களோட நம்பர் வந்து ஹைட் ஆகிட்டு, அப்போ ஹைட் பண்ணாது, அவருக்கு நம்பர் காட்டாது. அப்படி ஒரு ஆப்ஷன். சரியா? நான் வந்து எனக்கு அடுத்த ஆளுக்கு அப்படி எடுக்க அவசியம் இல்லை. அதை சுற்றி நான் டிஃபால்ட் நெட்வொர்க் அதிலே வச்சிடுறேன். என் நம்பர் கண்டிப்பா நான் எடுக்கும்போது அவங்களுக்கு விழணும். இன்னொரு செட்டிங் பார்க்க போறோம் நாம. இப்போ இந்த கோல் வேரிங் சொல்லி வேரிங் அதை டச் பண்ணிடுங்க. மூணாவது செட்டிங். இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, அவுட் கோயிங் கோல் வந்து எல்லா அவுட் கோயிங்கையும் நம்ம யாரோ ஒரு போன் நம்ம வச்சுட்டு வீட்டுல வச்சுட்டு போகும்போது யாரும் நம்மளோட போன்ல எடுத்து நம்மள டயல் செய்வாங்க, நம்பரை செக் பண்ணி பார்ப்பாங்க, கோல் எடுத்து யாரோட பேசிட்டு இருக்கிறாரு, என்ன நம்பர் அவருக்கு மிஸ் கால் அடிச்சு பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் பார்க்காம இருக்கிறேன்னு சொன்னா இந்த all outgoing calls enable இருந்துச்சு, அதே மாதிரி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு ஓகே அப்படியே விட்டுருங்க. அப்போ நீங்க வீட்டுல போனை வச்சு போட்டு போகும்போது கண்டிப்பா நீங்க யாரு இந்த உங்களோட போன் எடுத்து செக் பண்ணி வேற கோல் எடுத்தாங்களோ கண்டிப்பா போகாது. ஏன்னு சொல்லுவா, நீங்க அவுட் கோயிங் கோல் எல்லாம் எனேபிள் பண்ணி இருக்கீங்க. அடுத்தது இன்னொன்னு ஆல் இன்கமிங் கால், அதை நீங்க செய்யலாம். நீங்க உங்களுக்கு வார இன்கமிங் கோல் அவ்வளோத்தையும் இது செய்யலாம். இதுக்கு வராம இருக்கலாம். நீங்க உங்களுக்கு யாரும் லேடிஸோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ கால் எடுப்பாங்க, அதை யாரும் ஆன்சர் பண்ண போறா, நம்ம வீட்டுல வெஜ் போட்டு போயிடுவோம். சம்டைம் வெஜ் போட்டு போற சந்தர்ப்பம் வந்துடும். அப்படி போகும்போது வார கோலை யாரும் ஆன்சர் பண்ண போறா, நம்மளுக்கு பெர்சனல் கோல் வந்துடும். அதை ஆன்சர் பண்ண நம்மளோட விஷயங்களை அறிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நீங்க என்ன செய்யுங்க, ஆல் இன்கமிங் கோல் அதை மார்க் பண்ணிடுங்க. எப்படி மார்க் பண்ணிட்டு டிஃபால்ட்டா பாஸ்வேர்ட் ஒன்று தந்திருப்பாங்க உங்க போனுக்கு. எல்லாத்துக்கும் 000 சொல்லி 4 சைபர் கொடுக்க வேண்டியது வரும். சிலவங்க என்ன செஞ்சுப்பாங்க, டிஃபால்ட்டா பாஸ்வேர்ட் கொடுத்து இருக்கிறத மாத்திருப்பீங்க. நீங்க செட்டிங் போய் மாத்திருப்பீங்க. சில நண்பர்கள் மாத்திருப்பாங்க. அப்படி மாத்தின நண்பர்கள் நீங்க மாத்தின பாஸ்வேர்டே கொடுத்துருங்க. அப்படி மாத்தம் இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க டிஃபால்ட்டா போனுக்கு கொடுத்துருப்பாங்க 000 சொல்லி 4 சைபர், அதை கொடுத்து விட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தா டிஸ்பிளே ஆகிடும். சரியா? இன்வைட் பாஸ்வேர்டான்னு சொல்லுது. பாஸ்வேர்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை சொல்லி நான் உங்களுக்கு பாஸ்வேர்டை காட்டல. நீங்க அப்படி செய்யலாம். இதான் இன்றைக்கு நம்ம பார்க்க வந்த போன்ல உள்ள டிஃபால்ட்டா உள்ள செட்டிங்கை பார்க்க வந்துருக்கோம், பார்த்துருக்கிறோம். கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சவங்களை விட தெரியாதவங்களுக்கு மட்டும். தெரிஞ்சவங்க என்ன செய்யுங்க, தெரியாதவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணிடுங்க. அப்போ கண்டிப்பா தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்வாங்க. மீண்டும் ஒரு தகவலை கொண்டு வரும் வரை இன்று விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஃபி. வஸ்ஸலாம்.